பொறுமைண்டா வேற வழி இல்லையேங்க. இப்ப நான் ஏங்க இருந்த எம்எல்ஏ பதவி பிடிங்கிட்டீங்க, நீ சிலிபஸ் இல்லை எப்படிங்க எங்க கூட வருவேன் சொல்லுங்க? எந்த நம்பிக்கையில வருவேன்? இப்ப எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரா வந்துருச்சுட்டு வச்சுக்க, பூரா சிலிபஸ் எல்லாம் எங்க கூட வந்திருக்கும். வந்தாங்க ஆட்சி கலக்க போறாங்கன்னு சொல்லி பயந்து போய் எல்லா பேரும் வந்திருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருந்திருக்கு, அரசியல் மாற்றம். நான் தான் சொன்னேன், எங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரும்னு. புசுக்குண்டு போச்சே தீர்ப்பு இப்படி சொல்றீங்களே. ஏன் 18 பேர் கூட 17 பேர் கூட பேச வேண்டியதானே, எதுக்கு 4 பேர் கூட பேசுறீங்க? இப்ப நாங்க அங்க போறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இப்ப அதிமுகவுக்கு நாங்க போறதுனால என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் வரப்போகுது? ஒண்ணும் கிடையாது, சும்மா தவறான செய்தி. வந்து ஒருத்தர் ஒரு கட்சியை விட்டு விலகும் போது என்ன காரணத்துக்காக விலகுறேன், தலைமையில் என்னென்ன தவறு இருக்கு அப்படின்னு சொன்னாதான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அவரும் எதுவும் பேசல. எங்க துணை பொதுச் செயலாளர் எங்க இருந்தாலும் நீடோடி வாழ்கின்ற வாழ்த்துட்டாரு, ரைட்டா? அதுபோக இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தேன், தவறான செய்தியை பதிவு பண்றாங்க. அது தவறு. யாரா இருந்தாலும் கட்சியில இருக்கும்போது வாகவோன்னு போடுறீங்க, போன பிறகு நீங்க முட்டாள் அப்படி இப்படின்னு போடுறது தவறான செய்தி. இது யாருக்குமே இது நல்ல செய்தியா நான் விரும்பலை. வாட்ஸ்அப்ல இருக்கிற மக்கள் அவருடைய இதை வந்து கட்சி மாற்றாராக்க நீ துரோகமிட்டு போயிட்டா பரவாயில்ல, நாங்கள் நல்லா இருப்போம்ன்ற செய்தியை தான் சொல்லணுமே தவிர பர்சனலாக அட்டாக் பண்ணி போடுற செய்தியை பார்த்தேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. செந்தில் பாலாஜியை பொறுத்தளவுக்கு நல்ல மனிதர், அந்த பகுதியில் நல்லா இருந்தார். அம்மாவும் அமைச்சர் பதவி கொடுத்து பார்த்தாங்க. என்ன காரணத்துக்கு திமுகவுக்கு போனார்ன்றது எங்களுக்கு இன்னும் புரியல. இப்போ நாங்கள் நல்லா வலுவாக இருக்கோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இப்போ போய் இவர் திமுகவில் சேர்றான்னு சொன்னால் ஒரு திட்டம் போட்டு ஏதோ பிளான் பண்ணி போகிறாரு. அந்த பிளான் வந்து கடைசியில் தேர்தலில் தான் தெரியும் நமக்கு. ஜெயக்குமார் எதையும் பேசுவார் உங்களுக்கு. அவர் பேசுகிற பேச்சை பார்த்தா மனுஷன் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் ஒரு பக்குவமாக பேசி இருக்கணும். நாங்கள் கடல்ன்றாரு, நீங்கள்லாம் காளான்றாரு. சரி, கடல் இருக்கையில் தேர்தலை வையே. இதே ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் வந்து அதிமுக சார்பாக நின்று டெபாசிட் வாங்கட்டும். முதல்ல ஜெயிக்கிறாருன்றது ரெண்டாவது, டெபாசிட் வாங்க சொல்லுங்க. அதிமுக நிலைமை இன்னைக்கு அதுதான். இது எடப்பாடி அண்ணன் எடப்பாடிக்கும் தெரியும், அண்ணன் ஓபிஎஸ்க்கும் தெரியும், ஜெயக்குமாருக்கும் தெரியும். வெளியில இந்த பதவிகளை வச்சு கௌரவம் பார்த்துக்க ஏதோ பூராத்தி மக்களை பூரா முட்டாளாக்கிட்டு, தொண்டனை பூரா முட்டாளாக்கிட்டு நாங்கள் தான் வலுவாக இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு திடுறாங்களே தவிர உள்ளபூர்வமாக ப்ராக்டிக்கலாக மக்கள் வந்து அதிமுக விரும்பலை, இந்த அரசை விரும்பலை. காரணம் மத்திய அரசை எதிர்க்கிறதுக்கு துணிச்சல் இல்லை, எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முடியல. ஸ்டெர்லைட் ஆலையை மூடிட்டேன், சீல் வச்சுட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். நேற்று பார்த்தா பசுமை தீர்ப்பாளையம் திறக்க சொல்லிருச்சே. என்ன மூடி என்னாச்சு? ஒரு அரசாங்கம் மூடின ஆலைய பசுமை தீர்ப்பாளையம் திறக்குது சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப உங்க அரசு யாருமே மதிக்கலையே. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட கர்நாடக தேர்தலை வச்சு அமைக்கல நீங்க. அதே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. மத்திய அரசு நீங்க எதுக்குறதுக்கு துணிச்சல் இல்லை, அன்னைக்கு விட்டீங்க. இப்ப மேகதாது அணை கட்டுறதுக்கு அந்த இது அனுமதி எப்படி கொடுத்துச்சு நீர்வழித்துறை? யாரையும் கேட்காம உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் மீறி கொடுக்குது எப்படி? அப்ப உங்க அரசு மதிக்கல மத்திய அரசு. இப்படி நீங்க ஒவ்வொரு திட்டத்தையும் பாலா போன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து டெல்டா பகுதியில் என்ன கிணறு தோன்றதுக்கு போன மாசம் 3 கிணறுக்கு அனுமதி தராங்க மத்திய அரசு. அதை கண்டிச்சு இங்க இருக்கிற அமைச்சர் முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட வேணாமா? 2 லட்சம் ஏக்கர் நாசமா போகுது நெல் விளையிற பூமி. அங்க நெல் விளைஞ்சாதான் நம்மளுக்கு சோறு. அந்த விவசாயி பாடுபட்டாச்சு அவனுக்கு பணம். அதெல்லாம் பாழாக்குற திட்டத்தை நீங்க கொண்டு வர்ற மத்திய அரசை கண்டிக்கிறதுக்கு இங்க இருக்கிற மைனாரிட்டி அதிமுக அரசுக்கு துணிச்சல் இல்லை, தெம்பு இல்லை. அம்மாவை சந்திக்க போறோம், சந்திச்சு அம்மா யோசனைகள் சொல்லுவாங்க. அடுத்து தேர்தல் இருக்கு, பை எலெக்ஷன் இருக்கு, கூட்டணி இருக்கு, இதெல்லாம் நிறைய பேசுவாங்க. பேசிட்டு செய்திருந்தா சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வராது. நாடாளுமன்ற தேர்தலோட தான் இந்த பை எலெக்ஷன் வரும். அந்த அளவுக்கு பயம் இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு.
ஏன்னா தேர்தல்னு வந்தாலே பயம் வந்துடுது அரசாங்கத்துக்கு. தேர்தல் நடத்துறதுக்கு துணிச்சல் இல்லை, வந்தாலுமே தோக்கும். நாடாளுமன்ற தேர்தலோட பை எலெக்ஷன் வந்தா நாடாளுமன்ற தேர்தலையும் தோக்கும், பை எலெக்ஷன்லையும் தோக்கும். ஒரு ஆட்சி மாற்றம் அப்போ நிச்சயமாக இருக்கும். முதல்வர் மாற்றத்திலேருந்து எல்லாமே மாறி இந்த அண்ணா நாங்கள் தான் வழி நடத்தக்கூடிய நிலைமை அன்னைக்கு உருவாகும். செல்லும் தான் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அப்புறம் செல்ல மாட்டா. அதாவது நான் மேல்முறையீடு போகணும்னு சொன்னது நோக்கம் என்னன்னு சொன்னால், எங்கள் 18 எம்எல்ஏக்கள் தேர்தல் வச்சு நாங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுற அன்னைக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸரை வச்சு எங்கள் வேட்புமனுவை நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, நாங்கள் இல்லாட்டி தேர்தலில் அங்கே நிற்க முடியாட்டி இப்போ கோர்ட்டுக்கு தான் போகணும். அங்கே மல்லு கட்ட முடியாது. நாங்கள் அங்கே வருது கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே எலெக்ஷனை முடிச்சு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அப்புறம் 5 வருஷம் நடக்குதோ 10 வருஷம் நடக்குதோ எங்களுக்கு தெரியாது. அதுவும் மீறி நாங்கள் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணோம்னு வைங்க, தேர்தலுக்கு முதல் நாள் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி நிப்பாட்டினது மாதிரி ஒரு 10 தொகுதி தேர்தல் நிப்பாட்டுவாங்க. ஏன்னா தோல்வி தானே அவங்க சந்திக்க போகிறாங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த தேர்தல் மூலிமா அவங்க இந்த ஆட்சி இழக்க விரும்பலை. இன்னும் ஒரு வருஷம் கேஸ் நடக்க ஆட்சி ஓடட்டும் தான் நினைப்பாங்க. இப்படி ஒரு சூழலில் ஒரு கிளியரன்ஸ் வேணும்ன்றதுக்காகத்தான் எங்கள் துணை பொதுச் செயலாளர்கிட்ட சொன்னால் அவங்களும் இறுதி கட்டத்தில் யோசிச்சு செய்வோம்னு சொன்னாங்க. பாப்பா எப்படி நடக்குது பாப்பா. 11 எம்எல்ஏக்கள், ஆமாம், திரு ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு சொல்லி திமுகவுக்கு ஆதரவாக எங்களுக்கு எதிர்ப்பாக ஓட்டு போட்டாங்க. சட்டப்படி சட்டமன்றத்தில் ரெக்கார்டு இருக்குது, வீடியோ சாட்சி இருக்குது, எல்லாம் இருந்து அவர் எம்எல்ஏ பதவி நீக்கம் ஆகலை. கோர்ட்டு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை இருக்குது. நிச்சயமாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடைச்சாலே இந்த ஆட்சிக்கு பெரிய ஒரு பின்னடைவு வரும்.